குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மோஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 3/1/2026 மார்கழி மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தகிர். சூரிய உதயம் காலை 6:31க்கு. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று மாலை 4:42 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று மாலை 6:56 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று காலை 10:18 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று அதிகாலை 5:42 வரை பத்திரை, பின்பு மாலை 4:42 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 6:56 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சிக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ குலதெய்வத்தை வழிபட குடும்ப ஒற்றுமை க்ஷேமமாக லாபமாக இருக்கும். தனம் தானிய அபிவிருத்தி உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள் பௌர்ணமி திதி மற்றும் ஆருத்ரா தரிசனம். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது, என்னென்ன விஷயங்கள் செய்தால் சிறப்பானதாக இருக்கும்? மந்திரம் ஜபிக்க உகந்த நாள். தானியத்தை களஞ்சியத்தில் சேர்ப்பதற்கு நல்ல நாள். உழவு மாடுகளை வாங்குவதற்கு ஏற்ற நாள். கிணறு வெட்ட சாதகமான நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:53 முதல் 2:37 வரை மேஷ லக்னம். 2:38 முதல் 4:40 வரை ரிஷப லக்னம். 4:41 முதல் மாலை 6:51 வரை மிதுன லக்னம். மாலை 6:52 முதல் 8:59 வரை கடக லக்னம். இரவு 9 மணி முதல் 11:01 வரை சிம்ம லக்னம். 11:02 முதல் 1:02 வரை காலை கன்னி லக்னம். 1:03 முதல் 3:07 வரை துலாம் லக்னம்.
3:08 முதல் 5:18 வரை விருச்சக லக்னம். காலை 5:19 முதல் 7:30 வரை தனுசு லக்னம். 7:31 முதல் 9:24 வரை மகர லக்னம். காலை 9:25 முதல் 11:07 வரை கும்ப லக்னம். காலை 11:08 முதல் மதியம் 12:48 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான தமிழ் மந்திரம். சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அற்புத வாழ்வு தரும் ஆருத்ரா தரிசனம். அக்னி வடிவமான சிவபெருமானை குளிர்ச்சி மிகுந்த மார்கழி மாதத்தில் திருவாதிரை நாளில் 6 விதமான அபிஷேகம் செய்து குளிர்விக்கிறார்கள். சிவன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள நடராஜரையும் சிவகாமி அம்மையாரையும் தரிசிக்க வேண்டும். பல சிறப்புகளை உடைய மார்கழி இறை வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த மாதமாகும். பொதுவாக மார்கழி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டிற்குரிய மாதமாக கருதுவார்கள். ஆனால் பெருமாளுக்கு மட்டுமின்றி ஸ்ரீ சிவபெருமானுக்கு உகந்த மாதமாக மார்கழி மாதம் இருக்கிறது. மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுவதைப் போல சிவ ஆலயங்களில் ஸ்ரீ ஆருத்ரா தரிசனம் நடத்தப்படுகிறது. 27 நட்சத்திரங்களில் 2 நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் திரு என்ற சிறப்பு அடைமொழி வழங்கப்படுகிறது. ஒன்று திருமாலுக்கு உகந்த திருவோணம் நட்சத்திரம், மற்றொன்று ஸ்ரீ சிவபெருமானுக்கு உகந்த திருவாதிரை நட்சத்திரம். இந்த சிறப்புமிக்க திருவாதிரை நாளில்தான் ஆருத்ரா தரிசனம் நடைபெறுகிறது. இந்த திருவாதிரைக்கான நோன்பு தேவர்களுடைய அதிகாலை பொழுதாக கருதப்படும் மார்கழி மாதத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் என்றும் சொல்வார்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுடன் கூடிய திருவாதிரை நாளில்தான் திருவாதிரை நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. அன்றைய தினம் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு சிவநாமத்தை உச்சரித்து உடலில் திருநீர் பூச வேண்டும். காலை நேரத்தில் உணவு அருந்துவதை தவிர்க்க வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள ஸ்ரீ நடராஜரையும் சிவகாமி அம்மையாரையும் தரிசிக்க வேண்டும். ஆலயத்தில் நடைபெறும் தாண்டவ தீப ஆராதனையை கண்டு வழிபட வேண்டும். அன்றைய தினம் முழுவதும் ஸ்ரீ சிவபெருமானுக்குரிய பாடல்கள், சிவபுராணம், தேவாரம், திருவாசக பாடல்கள் போன்றவற்றை பாராயணம் செய்து வழிபட்டுக் கொள்ளுங்கள். பின்பு இரவில் எளிமையான உணவை உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். ஆண்டுதோறும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்படும் இந்த திருவாதிரை நோன்பை மாதந்தோறும் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நாளிலும் மேற்கொள்வார்கள்.
தொடர்ச்சியாக ஒரு வருடம் திருவாதிரை நோன்பு இருப்பவர்களுக்கு இனிமையான வாழ்க்கை அமையும், கைலாயத்தில் வாழும் பேறு கிடைக்கும் என்பது ஐதீகம். மார்கழி மாத திருவாதிரை தினத்தன்று விரதமிருந்து ஸ்ரீ சிவபெருமானை வழிபட்டால் நல்ல கணவன் அமைவர், மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும், பாவங்கள் நீக்கும், அறிவு ஆற்றல் பெருக்கும், மேலும் எண்ணற்ற பலன்களை நீங்கள் பெறலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்கள். மனதில் புதிய நம்பிக்கையும் உற்சாகமும் அதிகரிக்கும் நாளுங்க. எந்த வேலைகளை கொடுத்தாலும் அதை திருப்திகரமாக்க முடித்து காட்டுவீங்க. மனச்சோர்வோ மனக்கவலைகள் எதுவுமே இருக்காது. பழைய பிரச்சனைகள் கூட குறைந்து வருவதை நீங்கள் உணரலாம். ஒவ்வொரு சங்கடத்திற்கு பின்னாலும் இருக்கக்கூடிய வலிகள் அனைத்துமே மறைந்து போகும். வண்டி வாகன பழுதுகளை பரிபூரணமாக சரிப்படுத்துவீங்க. வண்டியை தூய்மைப்படுத்துறது அல்லது பழைய வண்டியை மாற்றி புதுசாக வாங்கணுன்ற எண்ணங்கள் ஈடேறலாங்க. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது 3ஆம் வீட்டில் சந்திர பகவானோட குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். தாயினுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உயர்வில் இருக்கும். அவங்க என்ன வார்த்தை பேசினாலும் அதற்கு மறுவார்த்தை என்பதே இருக்காதுங்க. அவர்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும். நல்ல விதமாக பராமரித்துக் கொள்வீர்கள். தாயினுடைய அன்பை பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. உறவினர்கள் உறவுக்காரர்கள் இடத்துல உங்களுக்கு நிறைய எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க. சிந்தனைகள் மேம்படும் நாளாக இருக்கு. வீடு மனை தொடர்பான விஷயங்கள்ல சில விரயங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. ருணரோக சத்ருஸ்தானாதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறார், பாக்யஸ்தானத்தில். தந்தை வழியில் வரக்கூடிய சொத்துக்களுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டி இருக்குங்க. பொருளை பத்திரப்படுத்துறது பாதுகாக்கிறதுக்கு ஒரு சில பணம் செலவாகலாம். நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு ஃபேவராக வரா மாதிரி சில சூழ்நிலைகளை அமைப்பீங்க. தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை முதலீடு செய்யாதீங்க. ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யணும். எழுத்து தொடர்பான வேலைகளில் கற்பனைகள் அதிகமாக இருக்கலாம். கதை எழுதுபவர்கள், வசனகர்த்தாக்கள், சினிமா துறை மற்றும் நாடகத்துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு, மீடியா சினிமா துறைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலம் ஏற்படுங்க. உடன் பிறந்தவங்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும். அவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மனசுல நிம்மதி அதிகரிக்கும் நாளுங்க மேஷராசி அன்பர்கள். எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதில் திடகாத்திரமாக பிடிவாதமாக இருப்பீங்க. ஒரு சில காரியம் நிறைவேறும், சிலது நிறைவேறாது. ஆக உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எப்படி இருக்கிறது என்பதை தகுந்த மாதிரி செய்யணும். மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கிறதும், புது விஷயங்களில் டிராயிங்கு கிராஃப்ட் சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கலாங்க. அரசாங்கத்தினுடைய துணையோடு சில வேலைகளை கவனிப்பீங்க. பொன் பொருள் ஆதரவுகளுக்காக சில முயற்சிகள் நடக்கலாங்க. பணம் பொருள் தொலைந்து போயிருந்தால் அந்த பொருள் சீக்கிரமாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையுங்க. மனசுல தெளிவு இருக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே மறையும். அன்பு ஆதரவு அதிகரிக்கும் நாளுங்க. மாணவர்களுக்கு படிப்பினுடைய செயல்களில் உற்சாகம் இருக்குங்க. எந்த விஷயத்தை செய்தாலும் பெற்றோர்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுக்கலாம். தன்னிச்சையாக செய்யறதை தவிர்க்கணும். அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனசில் ஒரு நம்பிக்கை இருக்குங்க. செய்கிற வேலையில் நல்ல விதமாக முடிக்க முடியும், திடகாத்திரமாக பண்ண முடியும், போன வருஷம் விட்ட வேலைகள் எல்லாம் இந்த ஆண்டு முடிச்சிட முடியும் அப்படின்னு ஒரு சில நம்பிக்கை போக்கு மனசில் வந்துக்கிட்டே இருக்குங்க. தைரியமாக இருப்பீங்க. செயல்களில் வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் செலவாகலாம். 2ஆம் வீட்டு அதிபதி மற்றும் 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்துல ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியோடு இருக்கிறதுனால சில பொருள் விரயங்கள் ஏற்படலாம். அது எப்படி ஆகாமல் பார்த்துக்கிறதுன்னு முன்கூட்டியே விழிப்புணர்வாக இருக்கணும். அவேர்னஸ் வேணும். ஏதோ நடக்கிறது நடக்கட்டும்னு சும்மா இருக்காதீங்க. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன ஒற்றுமை இருக்குங்க. ஆதரவுகள் அதிகரிக்கும். சுக பலம் நிறைந்த நாளாக இருக்கும். கவலையே வேண்டாங்க. இந்த நாள் உங்களுடைய வியாபாரம் பற்றின எண்ணங்கள், தொழில் சம்பந்தமான விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மற்றவங்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய அசௌகரியங்கள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சி வரத்துக்கான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. காட் வித் யூ. மேஷம் ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் குறைஞ்சி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கடந்த நாட்களில் உங்களுக்கு இருந்த மன போராட்டங்கள், மன கஷ்டங்கள், கிளேஷங்கள் இதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வரும்.
குழப்பவாதியாகத்தான் இருந்திருப்பீங்க. என்ன காரியம் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற எண்ணங்களே உங்களை அதிகமாக மனக்குழப்பத்திற்கு ஆளாகி இருக்கும். மேற்கல்வி தொடரக்கூடிய மாணவ மாணவிகள் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ரொம்ப லக்காக இருக்கும். உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் சீக்கிரமாக நடக்கும். நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க. டெவலப்மெண்ட் நிறைய இருக்கும். உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஃபேவரபுளாக நடக்க போகுது ரிஷபராசி அன்பர்களுக்கு. வியாபார போக்கு பார்க்கும் பொழுது சாதகமான சூழ்நிலைகள் தான் இருக்குங்க. சந்திர பகவான் உங்கள் ராசியில தான் உச்சம் பெறக்கூடியவர். அவர் 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் லாபாதிபதியோடு மற்றும் அஷ்டமாதிபதியோடு இணைந்து இருக்கிறார். சில நேரம் உங்கள் வேலைகளில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. கவலை வேண்டாம். வேலையாட்களோடு அனுசரித்து தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது நல்லது. உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை அதிகமாக யாரிடத்திலும் பேசாதீங்க. ரகசியத்தை பாதுகாப்பது நல்லது ரிஷபராசி அன்பர்கள். பேச்சு தாங்க உங்களுக்கு எதிரியே. யாரிடத்துல எதை பேசணும்னு தெரியாமல் பேசி அந்த பிரச்சனையை இன்னும் அதிகமாக செஞ்சுக்குவீங்க. வெளியில் போகிற சங்கடத்தை நீங்களே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரா மாதிரி இருக்கும். ஆக ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய விஷயங்களையும் சரி, கருத்துக்கள் பரிமாறுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. வருமானம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். எந்தெந்த சூழ்நிலைகளில் வருமானத்தை அதிகப்படுத்தணும், இப்போ செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையிலேருந்து வேறு ஏதாவது வேலைகளை தொடங்கலாமா, ஒரு பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கலாமான்னு கூட நினைப்பீங்க. அதுவும் உங்களுக்கு சாதகமாக வருங்க. நல்ல தெரிஞ்ச தொழிலை மட்டும் தொடங்கலாம். தெரியாத விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு உங்களுக்கு லாஸ் வரா மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படுத்திக்காதீங்க. அவேர்னஸோடு இருக்கிறது நல்லது. சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்க, சமூக பணிகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லோருடைய ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கும். சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்குங்க. தோற்றப்பொலிவில் மாற்றங்கள் வரலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு சோர்வாக இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வீட்டில் தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டாக்குங்க. தொழில் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள்லாம் குறையும். காம்படிஷன் நிறைய இருக்கும். வேலையாட்களையே தட்டி கொடுத்து வேலை வாங்கினா தான் உங்களுக்கு வேலை நடக்கும். இல்லை அப்படின்னா சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குங்க. நீங்கள் செய்கிற வேலையை வேற யாரோ எடுத்து செய்வாங்க. உங்களுக்கு காம்படிஷனாக இருப்பாங்க. இயந்திரம் தொடர்பான விஷயங்களில் வரக்கூடிய செலவுகள் கொஞ்சம் குறையும். விரயங்கள்லேருந்து வெளிவருவீங்க. நல்ல சிந்தனைகள் இருக்கும். பெரியவர்களுக்கு நிறைய மதிப்பு மரியாதை கொடுக்கணுங்க. மதித்து நடக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அதிலும் இளைய சகோதர சகோதரிகளுடைய செயல்பாடுகளில் கவனித்து இருப்பீங்க. அதோடு அவர்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய நிலையிலும் உங்களுடைய செயல்கள் இருக்கலாம். மற்றவர்களோடு ஒருங்கிணைந்து போகக்கூடிய போக்கு உருவாக்குங்க. உடல் நலம் நல்ல விதமாக இருப்பீங்க. ஆரோக்கியமாக இருக்கக்கூடும். வண்டி வாகன பயணங்களில் எப்பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. தாயினுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எச்சரிக்கை தேவை. பொருட்களை விற்பதோ வாங்குவது சம்பந்தமான விஷயங்களில் கவனித்து இருக்கணும். சில நேரம் உங்களுக்கு செலவுகள் அதிகமாகலாம். இருக்கக்கூடிய இடம், வேலை செய்யக்கூடிய இடம் உங்களுக்கு சிறியதாக கூட இருக்குங்க. அதே மாதிரி பெரிய வண்டி வாங்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் வாங்கக்கூடியது சின்ன வண்டியாக தான் இருக்கும். அடிஷ்னலுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போதும் அப்படிங்கிற மாதிரி மன அமைப்பு வந்துடும். ஒரு குறுகிய அளவு, குறுகிய வட்டத்தில் தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். தாயினுடைய ஆரோக்கியத்திற்கு எண்ணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அது நல்லது. அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரகங்களும் சஞ்சாரம் செய்கிறாங்க. சுக பலவீனங்கள் அவ்வப்போது வரலாங்க. அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருக்கிறது நல்லது. வீட்டு சம்பந்தமாக, இடம் சம்பந்தமாக, நிலம் பூமி சம்பந்தமாக சில பணம் செலவாகலாங்க. அதிலும் உங்களுடைய செலவுகள் பார்த்தீங்கன்னா விரயமாகத்தான் இருக்கும். நிறைய கணக்கிட்டுக்கிட்டே இருப்பீங்க, கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பீங்க. 5ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு அஷ்டமத்தில், அதிலும் 2ஆம் வீட்டு அதிபதி குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பீங்க. எப்பொழுதுமே கையில் கால்குலேட்டருமா, கணக்கு புக்கு, நோட்டு, பேனா, இப்படி தான் உங்களுடைய செயல்கள் இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் எண்ணத்தில் தெளிவு வேணுங்க. தந்தையினிடத்தில் வீண் வாக்குவாதங்கள், விவாத போக்கு இருக்கக்கூடாது. குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவர் அப்படின்றத அவருடைய செயல்பாடுகளை நினைச்சு பெருமிதப்படணுமே தவிர பணம், சொத்து சம்பந்தமான எந்த பிரச்சனைகளையும் செய்யாதீர்கள். அது உங்களுக்கு சாதகமற்றதாகிவிடும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்களாக பார்க்கும் பொழுது கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பம் இருக்குங்க. உங்களுடைய நட்சத்திராதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைவில் இருக்கிறார். அரசாங்க சம்பந்தமான வேலைகளில் கவனமாக இருக்கணும். எந்த இடத்துலையும் பேர் கெடுத்துக்காதீங்க. உடலில் சூடு சம்பந்தமான சங்கடங்கள் வரலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க.
குடும்ப தேவைகளுக்குண்டான சிந்தனைகள் அதிகரிக்கலாம், வருமானத்தை பெருக்குவீங்க. மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகம் இருக்கும், நல்ல ஆக்கம் ஊக்கம் நிறைந்ததாக இருப்பீங்க. ஆக்டிவிட்டீஸில் நிறைய ஸ்பீடப் இருக்கும். மிருகசரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சேஞ்சஸ் வரலாம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு சகோதரக்காரகன், அவரே விரையாதிபதி. உடன் பிறந்தவங்களுக்காக சில பணத்தை விரயம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாங்க. கூட பிறந்தவங்களுக்காக செலவுகள் நடக்கும், கவனமாக இருங்க. அதிலும் குடும்ப தேவைகளுக்காகவும் அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய வியாபாரங்களில் சில பணத்தை கொடுக்க வேண்டிய நிலைக்கு உருவாக்கும். இந்த நாள் தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை தினம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. அவர்தான் உங்களுக்கு நல் வழியை காட்டக்கூடியவர். அதிலும் திருவாதிரை நடந்து கொண்டிருக்கிறது. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆருத்ரா சிவன் நாமத்தை பாராயணம் செய்கிறது அனுகூலத்தை கொடுக்குங்க. வயநமசி மசிவயன எனம சிவ சிவய நம நம சிவய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை விடாது உச்சரித்து கொண்டே வந்தால் எல்லா விதமான பய உணர்வுகளும் நீங்கும், நல்ல இணக்கம் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மிதுன ராசி அன்பர்களுக்கு சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு நைவேத்தியம் செய்து கோவில்களில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. சனீஸ்வர பகவான் பாக்யஸ்தானத்தில் ராகு பகவானோட இணைஞ்சிருக்கிறதுனால தீபங்கள் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையுங்க. கோபதாபங்கள் குறைவது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படலாம். சில விஷயங்களில் அனுபவங்கள் வெளிப்படும். மிக திறமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய நினைப்பீர்கள். சில நேரம் உங்களுக்கு சில சறுக்கல்களுக்காக கூட இருக்கலாம், அல்லது பின்னடைவு ஏற்படலாம். வேலை செய்யக்கூடிய இடங்களில் பணியாளர்கள் இடத்துல வீண் விவாதங்கள் வரலாம். சனிக்கிழமை தினம் என்றாலே சனீஸ்வர பகவான் தான் பிரதானம். அவருக்குண்டான காரகத்துவம் பெறக்கூடியவர்கள் வேலையாட்கள். அதனால்தான் பெரும்பாலும் சனிக்கிழமை தினங்களில் வேலையாட்களுக்கு சம்பளம் கூலி கொடுத்து விடுவார்கள். இதன் பின்னால் ஒரு தாத்பரியமும் இருக்கிறது. அவர்களை அடிமைத்தனமாக நடத்தக்கூடாது, வீண் இழிவான சொற்களால் அவர்களை கூப்பிடக்கூடாது, அவர்களை வசைப்பாடுவது கூடாது, அவ பெயர்கள் சொல்லி கூப்பிடக்கூடாது. இப்படி அவர்களிடத்தில் எந்தவிதமான ஒரு தாழ்வான நிலைப்பாடுகளோடு இருக்கக்கூடாது. அது ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்காது. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய அஷ்டமாதிபதி சனீஸ்வர பகவான் பாக்கியத்தில் இருக்கிறதுனால தந்தை வழியில் சின்ன சின்ன சில விவாத போக்கு வரலாங்க. பெரிய அளவு ஆசாபாசம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்திக்க முடியாது. உத்தியோகம் வேலைக்கு போகிறவங்களுக்கு புதுவிதமான சூழ்நிலைகள் இருக்கும். உங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் ஒரு நியூ மெத்தடில் இருக்கும். என்ன வேலைகள் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் எல்லாமே விலக போகுது. மனக்கவலைகள் இல்லை அப்படின்னா இந்த நாளாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. எந்த விதமான சலனமும் இல்லாமல் இருப்பீங்க. மன போராட்டங்கள் இருக்காது. எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எல்லாமே நல்ல வெற்றிகள் கிடைக்கும். வாய்ப்புகள் நிறைய காத்திருக்கு. நீங்கள் யாருக்காவது சில வாக்குறுதிகள் கொடுக்கணும் அப்படின்னா அதை குறைக்கிறத இல்லை வாக்குறுதியை கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. எதையுமே சிந்தித்து செயல்படுங்க. பொருளாதார சம்பந்தமான விஷயங்களில் வருமானம் கிடைக்குங்க. உங்களுடைய உழைப்பு வீண் போகாது. கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல வருமானம் கிடைக்கும். நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்போது காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே மனநிலை நல்ல ஓட்டமாக இருக்கும், சீரோட்டமாக இருக்கும். எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலைகளை விறுவிறுப்பாக முடிக்கலாம். ஹையர் ஸ்டடீஸ்க்கு உண்டான முயற்சிகள் கைகூடும். வெரிஃபிகேஷன் சம்பந்தமான விஷயங்கள் திருப்திகரமாக நடக்கும். விளையாட்டாக கூட உங்களுடைய நண்பர்களிடத்தில் பேசாதீங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சில வேலைகள் உங்களுக்கு தடங்கல்கள் தாமதமாக இருக்கலாம். நல்ல தெரிஞ்ச விஷயந்தானே, நமக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்ப்பீங்க. வியாபார போக்கில் கவனமாகவும் இருக்கணும். புதிய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் அதிகமாக இருக்கும். பெரியவர்களுக்கு உகந்த மதிப்பு மரியாதை கொடுக்கணுங்க. ஆலோசனைகளை கேட்டு வேலை செய்கிறது நல்லது. கூடுமான வரையில் இளைய சகோதர சகோதரிகள் இடத்துல பக்குவமாக நடந்துக்கோங்க. அவங்களிடத்துல தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீங்க. வாக்குவாதம் வீண் விவாதங்கள் வேண்டாம். நல்ல ஞானம் பெறுவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல தெளிவான ஒரு சிந்தனைகள் கிடைப்பதற்கு விநாயகப் பெருமானை தாங்க வழிபடணும். அவர் தான் 3ஆம் வீட்டு கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். அவருக்கு உண்டான தோஷத்தை போக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான். இந்த சனிக்கிழமை தினத்தில் கோவிலுக்கு போயிட்டு ராகு கேத்து பகவானுக்கு சேர்ந்த மாதிரியும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு சேர்ந்த மாதிரியும் தீபங்கள் ஏற்றி வாங்க. கூடுமான வரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏழை எளியவர்களுக்கு சனிக்கிழமையில் தானம் கொடுக்கும் பொழுது
கர்ம வினைகள் குறையும் என்பது ஐதீகம். கர்மகாரகன் தான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஆயுள் கூடும், ஆரோக்கியம் அதிகரிக்குங்க, ஐஸ்வர்யம் உண்டாகும். சனி பகவான் போல் கொடுப்பார் இல்லை. அவர் மனது வைத்தால் உங்களுக்கு அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரமாக கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்கள் எதை தொட்டாலும் பொன்னாக்கும், எந்த வேலை செய்தாலும் அது நல் வினையாக இருக்கும், நல்லதாகவே நடக்கும். ராசிக்கான அமைப்பு படி தம்பதியர்களுக்கிடையே புரிதல்கள் உண்டாகும். குடும்ப விஷயங்கள் பற்றிய விவாத போக்கு அவ்வப்போது வரலாம். தொழில் சம்பந்தமான எண்ணங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்குங்க. எந்த விஷயத்தை எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இருக்கிறது நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு நல்ல அனுபவங்கள் இருக்கும். வெளியூர்களுக்கு டிராவல் பண்ணுறவங்களுக்கு புதியவர்களோடு பேசுறது வேண்டாமா, பேசினா என்ன நடக்கும், இவங்களோட நம்ம தொடர்பு படுத்திக்கிட்டால் என்ன விளையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் இடத்துல பக்குவமாக நடக்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி நிறைந்த நாளாக இருக்குங்க. புதுமையை நோக்கி பயணிப்பீங்க. எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதையுமே சிந்தித்து செயல்படணும், அவசரம் கூடாது. குடும்பம் பற்றிய எண்ணங்கள் தான் மனசில் அதிகமாக ஓடிட்டு இருக்கோம். எச்சரிக்கையாகவே இருங்க. இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். Have a nice day and wonderful day. Be happy. All the best. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. கோவில்களுக்கு அதிகமாக போவீங்க. அதிலும் வெகு தூரமாக கடல் கடந்து போகிறது கூட யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏதாவது ஃபாரினில் போகணும், பெரிய பெரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். குரு பகவானோடு சந்திர பகவான் உங்களுடைய அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால கடல் கடந்து போகணுன்ற எண்ணங்கள், சில தீர்மானங்கள் கூட எடுப்பீங்க கடகராசி அன்பர்கள். இரவு நேரங்களில் ட்ராவல் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வரது நல்லது. நைட் டியூட்டி பார்க்கணும், வேறு வழி இல்லை, வெளியூர்களுக்கு போய் தான் ஆகணும், நைட் டைமில் தான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றவங்க இறை வழிபாடு செய்து வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே இந்த கோளறு பதிகத்தை பாராயணம் செய்து, இது 10 பாடல்கள் அடங்கியது. இந்த 10 பாடல்களை ஆத்மார்த்தமாக மனமுருகி பிரார்த்தனை செய்து அதன் பிறகு வெளியூர்களுக்கு செல்லலாம். இரவு நேரங்களில் மிக அவசியமாக கட்டாயமாக பயணிக்கணும், வேறு வாய்ப்பே இல்லைன்றவங்க பயன்படுத்திக்கிறது நல்லது. இல்லைன்னா பெரும்பாலும் இரவு நேரங்கள் டிராவல் பண்ணாமல் இருக்கிறது விசேஷம். குடும்பத்தில் இருக்க நபர்கள் கிட்டையும் சரி, உடன் பிறந்தவங்க கிட்ட, பெற்றோர்கள் கிட்டையும் சரி, திருமணமானவங்க உங்கள் துணைவர்கிட்ட அனுசரித்து மிக மிக அனுசரித்து கருணையோடு தான் இருக்கணுங்க. வீண் விவாதங்கள் இருக்கக்கூடாது. மனசு உங்களுக்கு அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். படிக்கணும்னு நினைப்பீங்க, படிக்க முடியாது. ஞாபக சக்தி இருக்காது. ஞாபக மறதி அதிகமாக வரலாம். ஒவ்வொரு விஷயங்களையும் தோற்று போவது போல தோன்றும். எதையும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தால் அந்த வேலைகள் இருக்காது, நடக்கவும் நடக்காது, தாமதமாகவும் இருக்கும். எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம். செயல்பாடுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் தீருங்க. வேலைகளை ஊக்கமாக்கம் தேவை. விறுவிறுப்பாக இருக்க நினைப்பீங்க. மன கட்டுப்பாடுகள் தேவை. எண்ணத்தில் இருக்கக்கூடிய அதிக வேகங்கள் குறைகலாம். மனதை திருப்திப்படுத்தும் விதமாக சாந்தத்தோடு இருப்பது நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களிலும் குடிக்கும் தண்ணீரிலும் கவனமாக இருக்கணும். வெளியூர்களுக்கு டிராவல் பண்ணுறவங்க வெளி இடங்களில் சாப்பிட வேண்டாம். பெரும்பாலும் கையிலேயே உணவுகளை கொண்டு போங்க. வெளியில் ஹோட்டலில் தரமற்ற உணவுகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் உபாதிகள் இருக்கும். கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு கொழுப்பு கட்டிகள் கூட உருவாகலாங்க. குரு பகவான் என்பவர் கொழுப்பினுடைய காரகத்துவம் பெறுகிறார். பெரும்பாலும் குரு தசை நடத்து கொண்டிருப்பவர்களுக்கு உடலில் ஏதாவது ஒரு பகுதியில், கையிலோ முதுகிலோ காலிலோ கொழுப்புகள் கட்டிகளாக வரும். அதனால் எந்த பாதையுமே இருக்காது, வலியோ வேதனைகளோ இருக்காது. கொழுப்பு ஒரு இடத்தில் சேர்ந்து அப்படியே தேங்கி இருக்கும். உங்களுடைய மனம் சார்ந்த சங்கடங்கள் நிவர்த்தியாக்க ஸ்ரீ சந்திர பகவானையும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானையும் வணங்குங்கள். மன கவலைகள் அனைத்தும் தீரும். அபிராமி அந்தாதி பாடல்களை கேட்பது மிக மிக உச்சிதம். மன கஷ்டங்கள் தீரும், நோய் தீரும், மன கவலைகள் அகலும், குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். ஸ்ரீ அபிராமி அந்தாதி வழிபாடு செய்கிறது அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்குங்க. 100 பாடல்கள் அடங்கியது. ஒரு பாடல்களில் முடிக்கக்கூடிய எழுத்தே அடுத்த
இரண்டாம் பாடல்களில் தொடக்கமாக வரும். அந்தம் ஆதி. அந்தம் என்றால் கடைசி, ஆதி என்றால் முதல். அதனால்தான் அதற்கு பெயர் அந்தாதி. முடிவிலிருந்து தொடங்கக்கூடியது. அந்தம் ஆதி, அந்தாதி. 100 பாடல்கள் அடங்கியவை. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான என்னென்ன வேண்டுமோ அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அந்த பாடல்களை படித்தாலே, பாராயணம் செய்தாலே நல்ல நல்ல வளமையான வாழ்க்கை அமையும். வளர்ச்சிக்கு குறைவே இருக்காது. ஸ்ரீ அபிராமி அந்தாதியினுடைய பாடல்களை பாராயணம் செய்பவர்களுக்கு ஐஸ்வர்யம் சித்திக்கும். ஷோடச மகாலட்சுமி கடாட்சம் உண்டாக்கும். ராசிக்கான அதிருஷ்ட திசை தெற்கு. அதிருஷ்ட எண் 5. அதிருஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திரத்தில் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலன்களாக பார்க்கும் பொழுது டிராவல் பண்ணக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணணுங்க. தேவையில்லாத இடங்களுக்கு போகாதீங்க. பக்கத்தில் தான் அல்லது சிறு தூர பயணங்கள் தான்னு நீங்களாகவே நினச்சிட்டு எதையும் செய்ய வேண்டாம். பொறுமையாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசி அதிபதி விரயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானோட இணைஞ்சிருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் வரும். ஸ்ரீ ராமபிரானை வழிபடுங்கள். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே என்று ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமத்தினுடைய ஒரு சுருக்கமாக இந்த ஸ்லோகத்தை 3 முறை ஜபிக்க வேண்டும். அதனால்தான் உங்களுக்கு சொல்லும் பொழுது 1 முறை இல்லாமல் 3 முறை ஜபித்தோம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஹெல்த் வெல்த்து இது சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். பூசம் நட்சத்திரத்தின் அதிபதி சனீஸ்வர பகவான் என்பதால் கடினமாக உழைக்கக்கூடியவங்களுக்கு, வேர்வை சிந்தி உழைக்கக்கூடியவங்களுக்கு, உடற்பயிற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய நல் ஆதரவு கிடைக்கும். ஐஸ்வர்யம் உண்டாக்கும். கர்ம வினைகள் பெருமளவு குறையுங்க. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகலாம். எல்லாவற்றையுமே கவனிக்குங்கிற நிலைப்பாடு இருக்கும். பொறுப்புகள் உயரும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் நடவடிக்கையை பக்குவப்படுத்திக் கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன் பார்க்கும் பொழுது ஆருத்ரா தரிசனங்க. இந்த நாள் திருவாதிரை களி செய்து வீட்டில் அம்மையப்பருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து நைவேத்தியம் படைத்து வில்வ இலைகளினால் அர்ச்சனை செய்யலாம். வீட்டில் சிவபுராணம், அதே போல நடராஜர் 10, உத்தரகோச மங்கையில் பச்சை மரகத கல்லாலான ஸ்ரீ நடராஜ பெருமானை வழிபாடு செய்வது உச்சிதம். அம்பலத்தில் ஆடுகின்ற அருட்சுடரே ஐயனே, ஆதியாய நாதியாய ஆனவனே பரமனே, அம்மையும் அப்பனுமாய் நின்றவனே சிவனே, திள்ளையுள் கூத்தனே சிவகாமி நாயகனே என்று அம்மையப்பரை வழிபாடு செய்பவர்களுக்கு அநேக கோட்டி கோட்டி பலன்கள் கிடைக்கும். கர்ம வினைகள் குறையுங்க. அம்மையப்பரை வழிபடுபவர்களுக்கு முன் ஜென்ம பாவ வினைகள் தீரும். இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் சித்திக்கும். தெய்வ அனுக்கிரகம் உண்டு. தெய்வ கடாட்சம் கிடைக்கும். ஆக மறவாமல் இந்த ஆருத்ரா நாளில் ஸ்ரீ அம்மையப்பரை வழிபாடு செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு வஸ்திரங்கள் சாற்றி வழிபட அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மேன்மைகள், நல்ல வளர்ச்சி, அபிவிருத்தி உண்டாகும். எந்த ஒரு செயலிலும் துடிப்பாக இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, தம்பதியர்களுக்குள் புரிதல் ஏற்படும். குடும்ப ஒற்றுமைகள் உண்டாக்கும். தேவையான விஷயங்களை முன்னிறுத்தி செய்வீர்கள். இலக்கிய வேலைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணி நிரந்தரங்கள் உண்டாகலாம். மேடை பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். இசை, நடனம், நாட்டியம் இது போன்ற விஷயங்களில் ஆர்வம், ஈடுபாடு அதிகரிக்கலாங்க. இயல், இசை, நாடகத்தின் மீது நாட்டம் உண்டாகலாம். தெரியாததை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். பணி நிரந்தரங்கள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கலாம். அரசாங்க உத்தியோகத்தில் பிரகாசிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நல்ல வருமானம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய வேலைக்காக முயற்சி செய்பவர்கள், நீங்கள் அரசாங்க துறைகளில் பணிபுரிந்தாலும் உங்களுடைய வேலைகள் குழந்தைகளுக்கு கிடைப்பது போல சில சூழ்நிலைகள் வரலாங்க. வாக்குஸ்தானம் சிறப்பாக திருப்திகரமாக இருக்கும். எந்த இடத்தில் நீங்கள் பேசினாலும் அது உங்களுக்கு கைகூடும். சமூக விஷயங்களில் ஆர்வமாக இருப்பீர்கள். ஈடுபாடு உண்டாக்கும். எல்லோரையும் அனுசரித்து செல்வீர்கள். தெய்வ குணம் அதிகரிக்கலாம். இறை வழிபாடு மீதான நாட்டங்கள் உண்டு. தான தர்மங்களில் ஈடுபாடு அதிகரிக்குங்க. குடும்ப நபர்களுடைய தேவைகளை பார்த்து கவனிப்பீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பினுடைய நிலையில் நல்ல உயர்ந்த மதிப்பெண் பெற்று நல்ல நிலைக்கு வர வேண்டும். அரசாங்க உத்தியோகத்திற்குண்டான சில முயற்சிகள் நடக்கலாம்.
கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். ஏற்ற இறக்கங்கள் என்பது இருக்காது. பொருளாதார வரவுகள் அதிகரிக்குங்க. கையில் பணப்புழக்கம் உண்டாக்கும். திருப்திகரமாக சில பொருட்களை வீட்டிற்குடைய தேவைக்காக வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுடைய செயல்கள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். நல்ல குணம் பெற்றவர்களாக இருப்பார்கள். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்பது திருக்குறள். ஆக இந்த நாள் உங்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். பிள்ளைகளால் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். புகழ் நிறைந்த நாள். அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யுன்யம் ஏற்படலாம். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். அனுசரணையான போக்கு உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதார நிலைகளில் மேன்மைகள் உண்டு. சமூக சிந்தனைகள் உண்டாக்கும். பட்டம், பதவி, பெயர்கள், நல்ல குண நலன்களோடு இருப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். புகழ் வந்து சேரும். மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். விருந்தினர்களுடைய வருகை திருப்தியை தரும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்கள். ஆருத்ரா தரிசனம் செய்வது விசேஷம். சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு வஸ்திரங்கள் சாற்றி அபிஷேக ஆராதனைகள் செய்வதும் சிவ நாமத்தை உச்சரிப்பது நல்லது. அம்பலத்தில் ஆடுகின்ற சுடரே ஐயனே, ஆதியாய நாதியாய் ஆனவனே பரமனே, அம்மையும் அப்பனுமாய் நின்றவனே சிவனே, திளையுள் கூத்தனே, சிவகாமி நாயகனே என்று வழிபாடு செய்பவர்களுக்கு சகல விதமான தோஷங்கள், கர்ம வினைகள் குறையும். முன்ஜென்ம சாபங்கள் தீரும். புண்ணியங்கள் வந்து சேரும். சிவ மந்திரத்தை இந்த நாள் முழுவதும் உச்சரிப்பவர்களுக்கு தெய்வ கடாட்சம் சித்திக்கும். குருவருளோடு திருவருள் வரும். இந்த நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது லாபாதிபதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். வீட்டில் இருப்பவர்களோடு அனுசரித்து போக வேண்டிய நாள். அதிலும் மூத்த சகோதர சகோதரிகளிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும். வயதில் மூத்தவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் பக்குவமாக நடப்பது நல்லது. 11ஆம் இடம் என்பது மூத்தவர்களை குறிக்கக்கூடியது. ஆக லாபாதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு 4க்கும் 7க்கும் உடையவர். குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அதிலும் விரயத்தில் கேத்து பகவான் இருப்பதால் இரவு நேர தூக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். அதிக நேரம் கண் விழிக்காமல் இருப்பது நல்லது. நீங்கள் நல்ல ஞானம் பெறுவதற்கு, ஞானத்தோடு சில வேலைகளில் ஈடுபடுவதற்கு விநாயக பெருமானை சரணாகதி அடைவது நல்லது. விநாயக பெருமானுக்கு உண்டான ஸ்லோகங்களை தினம்தோறும் உச்சரித்து வந்தால், அதே போல தூங்குவதற்கு முன், படுக்க போவதற்கு முன் விநாயக பெருமானை நினைத்து வழிபட்டு, உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் எளிமையாக இருந்தாலும் சரி, தெரிந்த காயத்ரி மந்திரத்தையோ ஸ்லோகங்களையோ உச்சரிக்கலாம். அல்லது மூலமந்திரமான ஓம் கங் கணபதியே நமக என்று ஒரு 11 முறை உச்சரித்தால் நல்ல ஞானம் பிறக்குங்க. ஒரு குறுகிய மனப்பான்மையிலிருந்து வெளிவருவீங்க. இருக்கக்கூடிய விஷயங்களை பெரும்பான்மையாக நினைக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கைக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட அதிகமாக பேசி உங்களுடைய பெயரை கெடுத்துக்கொள்ள வேண்டாம். கன்னிராசி அன்பர்களே, பிள்ளைகளுடைய படிப்புக்காக வெளியூர்களுக்கு டிராவல் பண்ண வேண்டி இருக்கும். அல்லது வெளிநாடுகளுக்கு உண்டான சில முயற்சிகளும் நடக்கலாம். அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறது வருவது போல இறுக்கமான வேலைகள் நடந்தபாடு இருக்காது. அதிக நேரம் பிள்ளைகளுக்காகவே செலவு செய்வீர்கள். நேரம் கடந்து போவதே தெரியாது. உங்களுடைய சுய வேலைகளை கூட கவனிக்க முடியாமல் போகலாம். கலை சம்பந்தமான விஷயங்களில் விரயங்கள் இருக்கும். பிடித்த பொருட்களை வாங்கணும்னு நினைப்பீங்க. அது ரொம்ப காஸ்ட்லியாகவே இருக்கும். ஆனால் அது இருந்தால் தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். பணத்திற்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். கன்னிராசி அன்பர்கள், உடல் ஆரோக்கியம் மேம்படலாங்க. படிப்பில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கொஞ்சம் குறையும். கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக வருவதால் கன்னிராசி அன்பர்களுக்கு பழைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முயற்சி செய்யுங்கள். நல்ல தியானம், யோகாசனங்கள் செய்வது, குடும்பமான வரையில் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு எந்தவிதமான தீங்கோ நவகிரக தோஷங்கள் இருக்காது. வெளியே செல்பவர்கள் இந்த கோளறு பதிகத்தை பாராயணம் செய்வது நல்லது. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தியன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனிப்பாம் இரண்டமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல
அடியார் அவருக்கு மிகவே என்று இந்த 10 பாடல்களை தினந்தோறும் நீங்கள் வெளியே செல்வதற்கு முன் பாராயணம் செய்தால் வண்டி வாகனங்களில் பாதுகாப்பு கிடைக்கும், வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிம்மதி உண்டாக்கும், மூத்த அதிகாரிகளாலோ தலைமை அதிகாரிகளாலோ பிரஷர் இருக்காது, உங்களுடைய மனதிற்கு ஏற்றாற்போல் சுதந்திரமாக நீங்கள் வேலை பார்க்கலாம். எல்லாவற்றிலும் நியாயத்தையும் தர்மத்தையும் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள். நண்பர்களுக்கு மத்தியில் உயர்வாக வருவீர்கள். பொருளாதார ஏற்றங்கள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திற்குண்டான விஷயங்களில் நல்ல புரிதல்கள் இருக்கும். உற்பத்தி சம்பந்தமான தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாகலாம். இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். வருமானத்தை பெருமளவு பெருக்கிறதுல அதிக ஈடுபாடு. எப்பொழுதுமே பணத்தை சேமித்து வச்சுக்கணுங்கிற எண்ணத்தோடு இருப்பீங்க. உங்களுக்கு யாராவது மோட்டிவேஷன் பண்ணலாம். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாளாக இருக்குங்க. வளர்ச்சிக்குண்டான விஷயங்கள் நடக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விட்டு கொடுத்து அனுசரித்து தாங்க போகணும். யார்கிட்டையும் ஆர்கியூமெண்ட்டோ தேவையில்லாத விஷயங்களுக்காக உணர்ச்சி வசப்படுறதோ கூடாது. பொறுமையாக இருந்தால்தான் காரியத்தில் வெற்றி கிடைக்கும், ஜெயம் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் பொருள் செலவு உண்டாக்கலாம். வெளி இடங்களுக்கு போவீங்க. வாசனை திரவியங்கள் வாங்குறது, ரொம்ப அதிகமான விலை கொடுத்து சில பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். மிக மிக கவனமாக செயல்படுங்கள். விரயங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். யாரையும் உதாசீனம் செய்யக்கூடாது. குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பெரியவர்களுடைய கருத்துக்கள் கேட்டு செய்தால் ஓரளவு தப்பித்து கொள்ளலாம். எந்த பிரச்சனைகளிலும் சிக்க மாட்டீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். எதிர்பார்த்த செயல்கள் எல்லாமே ஃபேவரபிளாக நடக்குங்க. அவங்களுடைய ஆசைக்கு உட்பட்ட விஷயங்கள் எல்லாமே திருப்திகரமாக இருக்கும். சுதந்திரமாக இருப்பீர்கள். தைரியம் வலுக்கும். எல்லா இடத்திலும் உங்களை எந்த இடங்களிலும் விட்டு கொடுக்காமல் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும்படியாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாளுக்கான பலன்களாக பார்க்கும் பொழுது எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஃபியூச்சர் பிளான் என்னெல்லாம் செய்யணும், பிள்ளைகளுடைய தேவைகளுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எந்த துறையில் பணத்தை முதலீடு பண்ணணும்னு மற்றவங்களோட ஒரு டிஸ்கஷன் நடக்கலாங்க. உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் கூட உங்களுக்கு ரொம்ப ஒரு அபிமானிகளாக இருக்கிறவங்க, ஒரு வெல்விஷர் கிட்ட உங்களுடைய குடும்ப விஷயத்தை ஷேர் பண்ணுவீங்க. நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ நெருக்கமான நண்பர்கள் கிட்ட வெளிப்படுத்துவீங்க. அப்படி யார் மூலமாவது உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் கிடைக்க போகுது. துலாம் ராசி அன்பர்கள், வரவேண்டிய பணம் தாமதம் இல்லாமல் கைக்கு வருங்க. வரவேண்டிய பணத்தை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வீர்கள். எந்தெந்த வேலைகளை எந்தெந்த நேரத்துக்கு பணத்தை செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் கரெக்டாக இருக்கும். முன்கூட்டியே திட்டமிடுவீங்க. வெளியூர் போகணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகள் இருந்தாலும் அதை எப்படி கரெக்டாக போயிட்டு வரணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே ப்ரீ பிளான் அதிகமாக இருக்கும். பொருளாதாரங்களில் ஏற்றம் இருக்கும். கையில் பணம் இல்லையே அப்படிங்கிற வருத்தங்கள் எதுவும் இருக்காதுங்க. தேவையை சீக்கிரமாகவே பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. புதிய பொருட்கள் வாங்கணுன்ற எண்ணங்கள் கைகூடி வரும். பழைய கடன் பாக்கிகளை செட்டில் படுத்துவீங்க. வரவேண்டிய பணம் வரும்பொழுது உங்களுக்குள் துள்ளலும் நல்ல மகிழ்ச்சியும் கொண்டாட்டமுமாக இருப்பீங்க. எல்லா விதமான சூழ்நிலைகளையும் லாபகமாக கையாளக்கூடிய திறன் அதிகரிக்கும். வீட்டில் இருக்கிறவங்களால் ஆதரவு உண்டாகும். பெற்றோர்களும் சரி, மற்றவர்கள், உற்றார் உறவினர்கள், பந்துக்கள் கிட்டையும் நல்ல ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதை செய்தாலும் திறமையாக உங்களுடைய விஷயங்களை செய்வீங்க. காரிய அனுகூலம் பெரும்பாலும் உண்டு. அரசாங்க உத்தியோகத்திற்குண்டான முயற்சிகள் கைகூடி வரலாங்க. சில நேரம் உங்களுக்கு பணம் செலவாவது போல தோன்றும். எந்தெந்த கல்வி சம்பந்தமான துறைகளை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதற்கேற்றாற் போல் பணம் விரயங்களாகலாம். மனதளவில் சில முடிவுகளை எடுக்க வேண்டும். அதிலும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. யாரிடத்தில் எதை கேட்டால் வேலைகள் நடக்கும் என்கிற சூக்ஷமத்தை உணர்ந்தவர்கள் நீங்கள். வெளியூர்களுக்கு டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க. உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம். உங்களை சுற்றி தெய்வ அனுகிரகம் இருக்கு. இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறார். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக இருக்கிறது. முன்னேற்றங்கள் பிறக்கும் நாள். வெளியூர் வர்த்தகங்களில் ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கும் சொந்தமாக செய்யக்கூடியவர்களுக்கு முயற்சிக்கு ஏற்றபடி நல்ல ஒரு முன்னேற்றம் பிறக்கும். முன் ஜென்ம பாவ வினைகள் தீர ஆருத்ரா தரிசனம் செய்வது நல்லது. அம்பலத்தில் ஆடுகின்ற அருட்சுடரே ஐயனே, ஆதியாய நாதியாகிய ஆனவனே பரமனே, அம்மையும் அப்பனுமாய் நின்றவனே சிவனே, திள்ளையுள் கூத்தனே சிவகாமி நாயகனே,
ஓம் நமசிவாயே என்று 5 முறை இந்த பாடல்களை பாடினால் எல்லாம் வல்ல ஈசனுடைய கருணை உங்கள் பக்கம் இருக்கும். கருணை உள்ளம் கொண்டவர்தான் ஈசனேசன். ஆக அவரை வழிபடுபவர்களுக்கு எந்த நாளும் குறைவு இருக்காது. வீட்டில் சிவபுராணம், அதே போல லிங்காஷ்டகம் கேட்கலாம். நடராஜர் 10 போன்ற பாடல்கள் கேட்பது நல்லது. கேட்கலாம் அல்லது பாராயணமும் செய்யலாம். ஓம் நமசிவாய எனும் சிவ மந்திரத்தையும் உச்சரிக்கலாம். அதற்கேற்ற பலன் கண்டிப்பாக உண்டு. பலனை எதிர்பார்த்து வழிபாடுகளை செய்யாதீர்கள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறியதை போல கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அந்த பலனுக்குண்டான மதிப்பை என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்கிறார். ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரங்களில் ஏற்றம் கிடைக்கும். பண வரவுகள் கிடைக்குங்க. வரவேண்டிய பணம் தாமதம் இல்லாமல் கிடைக்கும். அதனால் கை நெருக்கடிகள் இருக்காது, மனக்குழப்பம் ஏற்படாது. தேவைக்கு ஏற்ற மாதிரி பொருளாதாரங்கள் ஏற்றம் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக, ஆனந்தமாக, உற்சாகமாக இருப்பீங்க. அதிலும் பௌர்ணமி திதியும் இருக்கிறது, ரொம்ப ரொம்ப விசேஷம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களுக்கான வேலைகள் எல்லாமே கேட்காமையே நடக்குங்க. எல்லோருடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சியை பற்றிய எண்ணங்கள் தான் இருக்கும். முன்னேற்றகரமான நாளாக அமையுங்க. ஏற்றங்கள் உண்டு. பெரியவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடப்பது நல்லது. தன்னிச்சையாக எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த நாள் அனுகூலத்தை தரும். அதே போல அம்மையப்பருடைய வழிபாடு சாலச் சிறந்தது. இந்த நாள் உங்களுக்கு முழுமையும் தெய்வீகம் நிறைந்த நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் a nice day and wonderful day. Be happy. All the best. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்க்கும்போது ஆருத்ரா தர்சனம் மற்றும் பௌர்ணமி திதியும் சேர்ந்திருப்பது எல்லாம் வல்ல ஈசனை வழிபடுவதற்கு உகந்த நாள். வீட்டில் நடராஜர் 10, சிவபுராணம், லிங்காஷ்டகம், மிருத்யுஞ்சய மந்திரம், இந்த பாடல்களை எல்லாம் வீட்டில் ஒலிக்கிவிட்டால் பய உணர்வுகள் அகலுங்க. அம்பலத்தில் ஆடுகின்ற அருட்சுடரே ஐயனே, ஆதியாகிய நாதியாகிய ஆனவனே பரமனே, அம்மையும் அப்பனுமாய் நின்றவனே சிவனே, திள்ளையுள் கூத்தனை சிவகாமி நாயகனே என்று வழிபடுங்கள். விருச்சிகராசி அன்பர்கள் எப்பொழுதும் குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடியவங்க. நீங்க தன்னலமற்றவங்க. பிறருக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இருக்கீங்க. சுக துக்கங்களை சமமாக பார்க்கக்கூடியவங்க விருச்சிகராசி அன்பர்கள். நீங்க பார்க்காத பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்க பார்க்காத கஷ்டமே கிடையாது. அடுக்கிக்கிட்டே சொல்லிக்கொண்டே போகலாம். அது பல மலைக்கு சமமாக இருக்கும். அவ்வளவு பாரத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிகராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால சந்திராஷ்டமம் நடக்குதுங்க. அதிலும் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்குது. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பக்குவமாக நடக்கணும். 9ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வைக்காதீங்க. வெளியூர்களுக்கு டிராவல் பண்ணுறவங்க சப்போர்ட் ரொம்ப வேணும். எதையுமே தன்னிச்சையாக தான் மட்டுமே பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. ஹெல்த் சம்பந்தமான சில விஷயங்களை ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் உடனடியாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அல்லது பெரியவர்களிடத்திலேயாவது வெளிப்படுத்தணும். அமைதியாக இருந்து எந்த விஷயத்தையும் கெடுத்து கொள்ளாதீங்க. குணநலன்களில் சில மாற்றம் ஏற்படலாங்க. சமூக விஷயங்களில் பலதரப்பட்ட அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேரும் வரும், கெட்ட பேரும் வரும். யாருக்கும் என்ன பேசுறதுன்னே உங்களுக்கு புரியாது. எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு நிதானமாக ஒரு சில முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம். அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குகள் கொடுக்காதீங்க. பிறகு நீங்கள் கொடுத்த வாக்கு வாபஸ் வாங்க வேண்டி இருக்கும். நினைச்ச வேலைகள் எல்லாம் பொறுமையாகத்தான் நடக்குங்க. சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களால் செஞ்சுக்கவே முடியாது. ஏதோ ஒரு விதமான தடைகள் இருக்கும். தாமதங்கள் உண்டாகலாம். வண்டி வாகன பயணங்களில் ரோடை கிராஸ் பண்ணும் பொழுதும் சரி, டிராவல் பண்ணும் பொழுதும் சரி கவனமாக இருக்கணும். சாலை விதிமுறைகளை கடைபிடிப்பது நல்லது. தேவையில்லாமல் பெனால்ட்டி, ஃபைன் போன்ற பிரச்சனைகள்லேருந்து வெளிவரலாம். மறதி அதிகமாகவே இருக்கும். நினைக்கிற வேலைகளில் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்காக தான் இருக்குங்க. சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால மனசுலேயும் நிறைய கவலைகள் இருக்கும். குப்பைகள் போல் தேங்கி இருக்கும். எண்ணத்தில் தெளிவு இருக்கணுங்க. யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நடந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்யறதாக இருந்தாலும்
மற்றவங்களோட கன்சல்ட் பண்ணிவிட்டு டிஸ்கஷன் பண்ணி செய்கிறது நல்லது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது படிப்பில் ஒரு நாட்டம் இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இல்லாமையே ஒரு சில வேலைகளை கவனிக்க மாதிரி இருக்கும். ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எல்லாமே சில நேரம் தலைகீழாக மாறிடுங்க. நினைக்கிற மாதிரி ப்ராஜெக்ட் இருக்காது. எக்ஸாமுக்கு உண்டான மார்க் எப்படி வரும்ன்ற குழப்பம்தான் அதிகமாக இருக்கும். தேர்விலிருந்து வரக்கூடிய தேர்ச்சி விகிதம் எத்தனை சதவிகிதம் இருக்கும், எப்படி ஃப்யூச்சருக்கு உண்டான விஷயங்களை நம்ம பிளான் பண்ண போகிறோம், எந்த ஒரு துறையை தேர்ந்தெடுக்க போகிறோன்னு நிறைய கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூல் படிக்கிறவங்களுக்காகவும் சரி. மற்ற நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை உணர்ந்து செய்தால் நல்லது. தெய்வ வழிபாடு அதிகமாக செய்யுங்க. இறை நமஸ்காரம் செய்வது உங்களுடைய சகல தோஷத்தையும் போக்குங்க. தான தர்மங்கள் ஈடுபடுங்க. சனிக்கிழமை தினம் மாற்றுத்திறனாளிகளுக்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. அவங்களுடைய உபகரணங்கள் ஆகட்டும், அன்னதானமாகட்டும், ஆடை தானமாகட்டும். இந்த குளிர்காலங்களில் இரவு நேரங்களில் சாலையோரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கம்பளி, போர்வை, அவர்கள் படுப்ப தூங்க பாய் கொடுக்கலாம். தானமாக ஏதாவது ஒரு படுக்கைக்குண்டான பொருட்களை தானம் செய்கிறது நல்லதுங்க. அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்கியூமெண்ட் வைக்காதீங்க, அதிலும் தாயின் இடத்துல பேசக்கூடாது. சந்திர பகவானோடு குரு பகவான் தான் இணைந்திருக்கிறார், உங்களுடைய நட்சத்திராதிபதி. ஆக தாயினுடைய விஷயங்களில் மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும், அலட்சிய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும். யாரையும் அதிகமாக நம்பாதீங்க. கையெழுத்து போடக்கூடிய விஷயங்களை தவிர்க்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அதே மாதிரி ஆவணம் சம்பந்தமான விஷயங்களில் பொறுப்புகளை ஏற்காதீங்க. ஒப்பந்தம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அக்ரிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது. கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதுவும் மாணவ மாணவிகளுக்கு, வேலைக்கு போகிறவங்க, கல்வித்துறைகளில் பணிபுரியறவங்களுக்கு கவனமாக இருக்கணுங்க. புதன் பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதி. அவர் ராசியினுடைய 2ஆம் வீட்டில் விரையாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன குழப்பங்கள் குடும்பத்திற்குள்ளேயே வரும். கவனமாக இருங்கள். இந்த நாள் கேட்ட நட்சத்திரக்காரர்கள் இறை வழிபாடு செய்தால் சில நல்ல பலனை பெற வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் a nice day and wonderful day. Be happy. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களாக பார்க்கும் பொழுது சுபகாரிய விஷயங்கள் எல்லாம் சாதகமாக கைகூடி வருங்க. திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகள் நன்மையாகவே நடக்கும். உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை கிடைக்கும். சமூக விஷயங்கள்லையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படும். நீங்கள் எதை செய்தாலும் அது சரியாக இருக்கும் என்பது மற்றவர்களுடைய கருத்து. உங்களுக்கே உங்களை பற்றிய நம்பிக்கை அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கையாக இருப்பீங்க. எந்த பொறுப்புகளை எடுத்தாலும் நம்மால் செய்ய முடியுங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். அது தொழில் விஷயங்கள் ஆகட்டும், அல்லது பங்குதாரர்களோடு பேசக்கூடிய விஷயங்கள், சில ஷேரிங் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக ஆர்வமும் ஈடுபாடு இருக்குங்க. உங்களுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு மிக பெரிதாக தோன்றலாம். பக்குவமான பேச்சுக்கள் வெளிப்படும். சண்டை போட்டு கொண்டிருப்பவர்களிடத்தில் நீங்கள் பேசினார்கள் கூட அவர்கள் சமாதானமாகி விடுவார்கள். உங்களுடைய வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு வில் பவர் கிடைக்கும். எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய தெய்வகுணம் உங்களிடம் வெளிப்படும். தனுசு ராசி அன்பர்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்குவீங்க. புரிதல்கள் அதிகமாகவே இருக்கும். நேரத்திற்கு ஏற்றால் போல் வேலைகளை திறமையாக முடித்து காட்டுவீங்க. கொடுத்த பொறுப்புகள் திருப்திகரமாக நடக்கும். மற்றவர்கள் செய்ய முடியாத சில நுட்பமான ஒரு மைக்ரோ பாயிண்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா இருந்தாலும் சரி, அதை ரொம்ப அழகாக முடிச்சு கொடுப்பீங்க. வேலையில் இருக்கக்கூடிய காம்படிஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி சில முடிவுகள் எடுக்கக்கூடும். போட்டிகள் பொறாமைகள் நீங்குவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்குங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டாகும். களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவானோட உங்களுடைய ராசி அதிபதியும் இருக்கிறதுனால துணைவருக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கறதும் புதிய பொருட்கள் வாங்குறதுல ஈடுபாடு உண்டாக்கும். கலைநயத்தை முன்னெடுத்து செல்வீர்கள். விரும்பிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். சாதுரியமாக இருப்பீர்கள். வர்த்தக சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாகலாம். எதையும் சிந்தித்து முடிவு எடுப்பது நல்லது. வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்துல நல்ல நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உங்களுக்கு முதுகெலும்பு போல செயல்படுவாங்க. அவங்களை விட்டு நீங்களும் இருக்க மாட்டீங்க, உங்களை விட்டு அவங்களும் எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க. செய்கிற வேலை தான் உத்தமமாக நினைக்கக்கூடியவங்க. செய்யும் தொழிலே தெய்வம்னு நம்பக்கூடியவங்க அவங்க. ஆக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க
பக்கபலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது காம்படிஷன் சம்மந்தமான காம்படிட்டிவ் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஹை சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, பெரிய பெரிய ரிசர்ச் சம்மந்தமான துறைகள் இருந்தாலும் சரி, ஐஐடி படிக்கிறவங்க, அதே மாதிரி ஜேஇஇ படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. நீட்டு தேர்வுக்காக தயாராகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல உற்சாகம் பிறக்கும். படிப்பில் திடகாத்திரமாக இருப்பீங்க. மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாக்கலாம். வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கிறவங்க ரொம்ப அனுசரித்து தான் எடுக்கணுங்க. வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்துல நல்ல விஷயங்களை நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உடன் பிறந்தவங்க வழியில் ஆதரவு கிடைக்கலாம். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் சரி, வெளியிட நண்பர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். இந்த நாள் வெளியில் அதிக நேரம் வேலை பார்த்துட்டு வரவங்களுக்கு உடல் சோர்வு, சில நேரம் உடல் அசதி சம்பந்தமான விஷயங்கள், இந்த பனிக்காலம் என்பதால் உடல் நலம் சார்ந்த சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்பட்டு தீரலாங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான டே இருக்கும். நீங்கள் விரும்பின எல்லா விதமான விஷயங்களையும் செய்வீங்க. சுதந்திரமாக இருப்பீங்க. யாருக்கும் கட்டுப்பட்டவங்களாக இருக்க மாட்டீங்க. எண்ணம் போல உங்களுடைய வாழ்க்கை அமையும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல்கள் அதிகரிக்கலாம். ஏற்றங்கள் பிறக்கும், நன்மைகள் உண்டாக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதையும் சிந்தித்து தாங்க செய்யணும். அசதிகள் இருக்கும், கவனக்குறைவு ஏற்படலாம். எப்பொழுதுமே எதிலும் எச்சரிக்கையாக இருங்கள், அதுதான் நல்லது. இந்த நாள் தெய்வ வழிபாடு செய்யுங்க. ஆருத்ரா தரிசனத்தை கண்டு தரிசனம் பெறுவது நல்லது. பௌர்ணமி நாளாகவும் இருக்கு. எல்லாம் வல்ல ஈசனை வழிபாடு செய்பவர்களுக்கு, அம்மையப்பரை நடராஜ பெருமானை வழிபாடு செய்கிறவங்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். உங்களுக்கு தெரிந்த சிவ மந்திரத்தை சொல்லலாம். சிவ ஆலயங்களில் நடைபெறக்கூடிய அபிஷேகத்தில் பங்கு பெறுவது நல்லது. வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஆருத்ரா தரிசனத்தோடு பௌர்ணமி திதியும் இருப்பது குலதெய்வ வழிபாடுக்கு மிக நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு ராசியினுடைய 6ஆம் வீட்டில் களத்திர ஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் குரு பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். அவர் உங்களுக்கு 3க்கும் 12ஆம் வீட்டுக்கும் உடையவர். வேலை செய்யக்கூடிய இடங்களில் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம். மற்றவர்களுடைய காரியத்தை நீங்கள் செய்வது போன்ற சூழ்நிலைகள் இருக்கும். ருணரோக சத்ருஸ்தானத்தில் களத்திர ஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறார். அதோடு விரையாதிபதியும் சேர்ந்திருப்பதால் திடீர் பண வரவுகளுக்கு இடம் உண்டு. வேலை செய்யக்கூடிய இடங்களில் புதிய வாய்ப்புகள் வரும். 6ஆம் இடம் என்பது வெற்றி, வேலையை சொல்லக்கூடியது. ஆகவே மகர ராசி அன்பர்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த நாள் எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் சிறப்பாக திருப்திகரமாக இருக்கும். கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு வியாபாரத்தில் அனுகூலம் உண்டாக்கும். புதிய கால்நடை வாங்க நினைப்பீர்கள். பராமரிக்கக்கூடிய விஷயங்களை பிரம்மாண்டப்படுத்துவீர்கள். தெய்வ அனுகூலம் உண்டு. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய வார்த்தைகளுக்கு போல் கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்றார். உங்களுடைய கடமைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். எவ்வளவு வரும், எப்படி வரும், அப்படி என்கிற கேள்வியே இருக்கக்கூடாது. ஆத்மார்த்தமாக மனதார வேலைகள் செய்தால் கிரகங்களினுடைய தோஷங்கள் தீரப்பெற்று உழைப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. உழைப்பை உயர்வு தரும். ஆக யாரெல்லாம் நல்ல விதமாக உழைக்கிறார்களோ, பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்குங்க. சோம்பல்தனம் இருக்கக்கூடாது. சில காரியத்தை தள்ளிக்கொண்டே போகக்கூடாது. மிகச்சரியாக 8ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால சில வேலைகளை தள்ளிக்கொண்டே இருப்பீங்க. இன்னைக்கு செய்கிறது நாளைக்கு செய்யலாம், நாளைக்கான வேலையை அப்புறம் ஒரு நாள் பார்த்து கொள்ளலான்னு உங்களுடைய வேலைகளை ஸ்கிப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் டெவலப்மெண்ட் இருக்கும். இன்கம் பண்ணுறதுக்கான சோர்ஸ் கிடைக்கும். கேட்ட இடங்களில் பணம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகன பழுதுகளை ரிப்பேர் பண்ணுவீங்க. புதுசாக வாங்கணுன்ற எண்ணங்களும் இருக்கும். இருக்கக்கூடிய கடன்லேருந்து வெளிவந்த பிறகு சில புதிய பொருட்கள் வாங்கலான்னு பெண்டிங்லேயும் வைப்பீங்க. பயணங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரப்போகுது. ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஷார்ட் டைமில் கூட ட்ராவல் பண்ணுவீங்க. ஆனால் நினச்ச காரியங்கள் முடிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்குங்க. தனிப்பட்ட ஆர்வங்கள் அதிகரிக்கலாங்க. பெருமைக்குரிய நாளாக இருக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கலாங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். நன்மைகள் பிறக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். சப்போர்ட் கிடைக்கும். செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் பலன் அதிகம் உண்டு. வருமானம் கிடைக்கும். யோகமான நாளாக இருக்கு.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் ரிசர்ச் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு, மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்கக்கூடியவங்க, நீட் தேர்வுக்காக படிக்கக்கூடியவங்க, ஐஐடி தொடர்பான துறைகளுக்காக படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஆதரவுகள் அதிகமாக இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டோடு சில விஷயங்களை முன்னெடுத்து செய்வீங்க. ஃபார்வர்டு முன்னுக்கு வரத்துக்கான காரணங்கள் அதிகமாகவே இருக்கு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். எதிர்பாராத வகையில் சில செலவுகள் உண்டாக்கும். வண்டி வாகன பயண நேரங்களின் போது பொறுமை நிதானத்தோடு நீங்கள் பயணிப்பது நல்லது. நண்பர்கள் நட்பு வட்டாரத்தில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். நீங்கள் பொறுமையாக இருந்தால்தான் உங்களுடைய வேலைகள் கூட ஓரளவிற்கு நடக்க வாய்ப்புகள் உண்டு. அதிக ஆசைப்பட்டு எந்த வேலைகளிலும் காரியத்திலும் ஈடுபடாதீர்கள். எதற்கும் முதலீடுகள் செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருப்பது விசேஷம். ஒருவரிடம் பேசக்கூடிய செயல்பாடுகள் ஆகட்டும், விஷயமாகட்டும், செய்யக்கூடிய வேலைகளில் எல்லாவற்றிலும் அணுகுமுறைகளை பார்த்து செய்தால் நல்லது. வியாபார போக்கு சில நேரத்தில் மாற்றத்தை கொடுக்கும். கனிவான அணுகுமுறை தான் உங்களுக்கு நல்ல நிலையை உண்டு பண்ணும். தம்பதியர்களுக்கிடையே இருக்கக்கூடிய சங்கடங்கள் பெரிய அளவில் ஆகாதபடி பார்த்து கொள்வது நல்லது. வீண் பிரச்சனைகள், குடும்ப விவகாரங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியிடங்களில் பேசாமல் இருப்பது நல்லது. மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி கொடுப்பதற்கான சிந்தனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். கடன் பற்றிய எண்ணங்கள் உதயமாகும். பண பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகளை உணர்வீர்கள். சில நேரம் உங்களை அறியாமலேயே சில விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழியில் சிறு சிறு கருத்துக்கள் தோன்றி மறையலாம். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உடல் நலம், உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு என்பது மிக மிக அவசியம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டிய நாள். அசௌகரியங்கள் இருக்கும். மன குழப்பத்தோடு மன வருத்தங்கள் உண்டாகலாம். இனம் புரியாத பிரச்சனைகளுக்கு எந்த விதங்களிலும் இன்றைய நாள் தீர்வு காண இயலாது. கிரக நிலைகள் உங்களுக்கு சில நேரங்களில் மாற்றத்தை கொடுக்கிறது. அதிலும் உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சிந்தனை போக்கு சீராக இருக்காது. மாணவர்களுக்கு மறதி சார்ந்த பிரச்சனைகள் வரும். அலுவலக வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்களோடு எந்த விதமான புது காரியங்கள் செய்வதற்கு ஏற்புடைய நாளாக அமையாது. உடல்நலம், மனநலம் இரண்டிலுமே கவனித்து இருக்க வேண்டிய நாள். முதலீடு சார்ந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும். புதியதொரு முயற்சிகள் உங்களுக்கு கடுமையான முயற்சிகளாக இருந்தால்தான் ஓரளவிற்காவது பலனை பார்க்க முடியும். இந்த நாள் உடல் அசதி மற்றும் உடல் சோர்வுகள் உண்டாக்கும். மனநிலையில் உங்களுக்கு சில மாற்றங்கள் இருக்கும். தேஜஸ் பற்றிய எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதலோடு இருக்க வேண்டும். அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம். சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அசௌகரியங்களாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு என்பது வேண்டும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் மறையும். பொறுமை வேண்டிய நாள். தந்தை வழியில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். இந்த நாள் அணுகுமுறையில் மாற்றத்தை உருவாக்குவீர்கள். தெய்வ வழிபாடு மற்றும் நவகிரக வழிபாடு செய்பவர்களுக்கு சந்திர பகவான் 6ஆம் வீட்டு அதிபதியினால் வரக்கூடிய சில இன்னல்கள் நீங்குவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது. மீனராசி அன்பர்களே, வியாபாரம் களைக்கட்டும். புது வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் அமையும். எதிர்பார்த்த காரிய அனுகூலத்தின் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெளியூர் பயணங்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சிறு தூர பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். தம்பதிகளுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன அமைதி, ஒற்றுமை உண்டாகும். எந்த விஷயத்தையும் மிக லாபகமாக உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குடும்ப நபர்களோடு இன்ப சுற்றுலாக்கள் செல்வீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறன் உங்களிடம் வெளிப்படும். தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வேலை உயர்வு கிடைக்கும். உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய இடர்கள் அனைத்தும் நீங்கும். வியாபாரத்தில் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் மறையும். அரசியல் துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். எதையும் சுதந்திரமாக செய்து முடிப்பீர்கள். நல் வாய்ப்புகள் அமையும். வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்கிறது. உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் நன்றாக அமையும். ஆசிரியர் துறைகளில் இருப்பவர்களுக்கு நிர்வாகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். கௌரவம் உண்டாகும். நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு வருவதற்கான சூழ்நிலைகள் அமைகிறது. பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு களத்திர ஸ்தானத்திற்கு செல்வதால் உங்கள் துணைவரோடு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சுற்றுலா தலங்களுக்கு செல்வதால் மன நிறைவு இருக்கும். எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்கும். பழைய கஷ்டங்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. வீட்டுக்கடன் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் மறையும். புதிய பொருட்களை வாங்கி வைக்கக்கூடும். உங்கள் துணைவரை மகிழ்வித்து மகிழ்வீர்கள். குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உறவுகளினால் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். நல்ல ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சில நீதிமன்ற வழக்குகள் மற்றும் சில தீர்வுகளால் உங்களுக்கு எதிராக இருந்த சங்கடங்கள் அகலும். எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஓரளவிற்கு மன நிறைவோடு இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, தெய்வ வாக்கு உங்கள் வாக்கு. ஆக எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்தே பேசுவது நல்லது. பிடிவாத குணத்தை தளர்த்தினால் நல்லது. எந்த விஷயத்தையும் மிக தைரியமாக, தீர்க்கமாக செய்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அகலும். குடும்ப ஒற்றுமை உண்டாகும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். குழந்தைகளிடத்தில் அன்பும் மகிழ்ச்சியுமாக உங்களுடைய வார்த்தைகள் வெளிப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிக்குரிய நாள். எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். சில போராட்டங்களில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். நீண்ட கால ஆசைகள் கைகூடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் புதிய வாய்ப்புகள் கிட்டும். அடுத்த நிலைக்கு முன்னேறுவீர்கள். ஊதிய உயர்வு உண்டாகும். அதிர்ஷ்டகரமான இந்த நாள் அமையும். சுதந்திரமாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு உயர்வு கிடைக்க வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க.
ஷேர் பண்ணுங்கள்.